இத்தனை நாள் செஞ்சதெல்லாம் மத்தவங்களுக்கு செஞ்சிருக்கோம், இனியாவது தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 37 38 வயசுக்கு மேல அவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு பெண் தெய்வத்து கோயில்ல போய் நீங்க அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொண்டு வந்தால் இந்த சுக்கிரன் நீசமாக இருக்கக்கூடிய தாக்கம் உங்களை தாக்காது. ரொம்ப தசாபுத்திகள் சரியில்லாதவர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் போகும். ஆனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வச்சுட்டு மறுபடியும் வேலை நல்ல வேலையை கொடுக்கும் அப்படிங்கறது அமைப்பு. ராசி அதிபதி மட்டும் வலு இல்லாம இருக்கிறதுனால வாண்டடா போய் மாட்டிக்க கூடாது. வந்த சண்டைய வந்த அன்பை ஏத்துக்கலாம். நீங்களா போய் ஏதாவது பண்ணினீங்கன்னா அது பெருசாயிடும். இயற்கையாகவே மகாலட்சுமி அம்சம் பெற்றவங்க துளாராசிக்காரங்க. அப்ப லட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் இதை வந்து தினமும் கேட்டுட்டு வாங்க, அல்லது தினமும் சொல்லிட்டு வாங்க, அல்லது யூடியூப்லயாவது போட்டு கேட்டுட்டு வாங்க. இது வந்து உங்களை துலா ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உழைப்புக்கு பெயர் போன ராசி துலா ராசிக்காரங்க தான். யாருடைய உழைப்புக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மற்றவர்களுக்காக தன்னுடைய உழைப்பை பரிசாக கொடுக்கக்கூடியவர்கள். இது எப்ப அவருக்கு தெரிய வரும்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு 35 40 வயசுக்கு மேலதான் தெரிய வரும். நம்ம இத்தனை நாள் செஞ்சதெல்லாம் மத்தவங்களுக்கு செஞ்சிருக்கோம், இனியாவது தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 37 38 வயசுக்கு மேல அவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் முன்னாடியே தெரிந்தாலும் கூட அந்த லாக்ல சிக்கியிருப்பாங்க. சோ 40 வயசுக்கு மேல துளாராசி தனக்கான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது துளாராசி தான். அப்பேற்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு தெய்வத்தினுடைய அருள், அதுவும் பாத்துட்டீங்கன்னா சிவபெருமானுடைய கடாட்சம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இது இயற்கையாகவே சுக்கிரனுடைய ராசி, பெருமாளுடைய அனுகிரகம் அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கூட அந்த வீட்டுல சனி உச்சமாகறதுனால சிவனுடைய அருளும் கால பைரவனுடைய அருளும் எப்பொழுதுமே துளாராசிக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இது முற்பிரிவினுடைய கர்மா வினைகளை. சரி, இப்ப இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி 1 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீச நிலையில இருக்காரு. நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளை ஆளக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா அது சுக்கிரன் தான். அப்போ ஒரு ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ பலமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்குண்டான விஷயத்த நம்ம செய்ய முடியும். அப்ப அவர் நீச நிலையில சனியினுடைய பார்வையில் நிற்கிறார். இருப்பினும் குருவினுடைய தொடர்புல இருக்கிறதுனால பிரச்சனைகள் பெருசாகாது. ஆனாலும் நாம பிரச்சனைக்கு போகாம இருக்கிறது நல்லது. இதுதான் வந்து இந்த மாசத்துல துளாராசிக்காரங்க செய்ய வேண்டியது. தானாக வாண்டடாக எதையும் முன்னாடி போய் செய்யக்கூடாது. எதையும் தானாக பாத்துட்டீங்கன்னா போய் செய்தால் அந்த பழிபாவங்கள் உங்களை ஏத்துக்கும். சரி, என்ன பண்ணலாம்? துளாராசிக்கு ராசி அதிபதி சரி இல்ல, அப்ப ராசி வலுவாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க ஆண் ராசியாக இருந்தாலும் கூட இந்த மாதம் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வத்திற்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா ஒரு 4 வாரம் 5 வார காலங்கள் வெள்ளிக்கிழமை நாள்ல அல்லது செவ்வாய்க்கிழமை நாள்ல 2 நாள்ல துளாராசிக்கு யோகம் தான். அப்ப எந்த நாள் வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஆடி செவ்வாய் எடுத்துக்கலாம், ஆடி வெள்ளி எடுத்துக்கலாம், ஆடி பூரம் எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவணி மாசத்துல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பி எடுத்துக்கலாம். இப்படி தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஏதாவது ஒரு பெண் தெய்வத்து கோயில்ல போய் நீங்க அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொண்டு வந்தால் இந்த சுக்கிரன் நீசமாக இருக்கக்கூடிய தாக்கம் உங்களை தாக்காது. மாறாக அது யோகத்தை செய்யுமா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு, தசாபுத்தியினுடைய அமைப்பு. ஆனால் பாதகத்தையோ ஒரு கெடுதலையோ உங்களுக்கு காட்டாது. அதனால துளாராசிக்காரங்க இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் என்ன முயற்சிகள் செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. எது செய்தாலும் பார்த்து கவனமா செய்யுங்க. அதே போல எதையும் முன்னாடி போய் நின்று செய்யாதீங்க. பின்னாடி இருந்து செயல்படுத்தினீங்கனாலே உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இன்னொன்னு சொல்ல போனோம்னா 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் வந்து ராசிக்கு 9ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வரும்போது பண வரவு சூப்பரா இருக்குங்க. இந்த மாசம் என்னெல்லாம் நீங்க சக்சஸ் பண்றீங்களோ அதெல்லாம் ஓகே. ராசி அதிபதி கேட்டாலும் உங்களுக்கு உண்டான வருமானம், உங்களுக்கு உண்டான தேவை இதெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு எந்த மாற்று கருத்து இடமே கிடையாது. அதே போல பொருளாதார நிலையும் அவ்வளவு நல்லா இருக்க போகுது. இந்த மாசம் பெரிய அளவுக்கு டிராபேக் அப்படிங்கிறது துலா ராசிக்கு கிடையாது. ஏன்னா இந்த இடத்தில் இருந்தாலும் கூட உங்க குரு 10ஆம் இடத்துல இருக்கின்றார். குரு 10ல் இருக்கும்போது தொழில வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அடுத்த ஸ்டெப் போயிட்டே தான் இருப்பீங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ரொம்ப தசாபுத்திகள் சரியில்லாதவர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் போகும். ஆனா
கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வைக்கும். வெயிட் பண்ண வச்சுட்டு மறுபடியும் வேலை நல்ல வேலையை கொடுக்கும் அப்படிங்கறது அமைப்பு. இருந்தாலும் 2 7 செவ்வாய் 9ல் இருக்கும் பொழுது அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கிறதும் உண்டு. சோ மனைவி மூலமாக உதவிகள் கிடைக்கும். மனைவிக்கு வேலை கிடைக்க போகுது, மனைவியோட சந்தோஷமா இருக்க போறீங்க, கணவருக்கு வேலை கிடைக்க போகுது, குடும்பமோட ஒற்றுமையா இருக்க போறீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு. என்னதான் துளாராசிக்காரங்க பாத்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்துக்குலாம் நிறைய போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ அவங்க பேசினாலே அந்த இடத்துல ஒரு கண்ணீர்னு ஒரு சத்தம் கேட்கும். அவங்களுடைய போர்ஸே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி அமைப்புல துளாராசிக்கு இயற்கையாவே ஒரு வரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இப்ப செவ்வாயும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு திரிகோணத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தான். என்ன முயற்சி பண்ணீங்கன்னாலும் அது ஓகே. ஒரு குரு அமைஞ்சு வர போறாங்க உங்களை வழி நடத்துறதுக்கு. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்பொழுது உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய செல்வத்தை இதெல்லாமே சரி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சேஃப்டி அமௌண்ட் பண்ணலாமா, இல்ல யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து வைக்கலாமா, ஏதாவது ஒரு நகை எடுக்கலாமா, ஒரு அசட் வாங்கலாமா, ஒரு நிலம் வாங்கலாமா, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, இப்படிங்கிற ஒரு சேஃப்டி அமௌண்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த சிந்தனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒண்ணு செய்யணும் இப்படியே இருந்து என்ன பண்றது அப்படிங்கிற அமைப்புல ஏற்படுத்தி கொடுப்பாரு. இருப்பினும் குரு உங்களுக்கு அதே இடத்துல இருந்தாலும் குருவினுடைய பார்வை 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய சனி மேல விழுகுதுங்க. சனி வக்கர கதியில இருக்காரு. சோ ஸ்டாப் ஆன விஷயங்கள் எல்லாமே ரீகிரியேட் ஆக போகுது. எதுவுமே நடக்கல, எதுவுமே ஓட மாட்டேங்குது, இப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு ஏதாவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா சனி பகவான் யார் உங்களுக்கு 4 மற்றும் 5ஆம் அதிபதி. வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, வண்டி வாகனங்கள் சார்ந்தது, ஆரோக்கியம் சார்ந்தது, எல்லாத்துக்குமே உங்களுக்கு சனிதான். சோ அவர் வக்கரமாகும் பொழுது இத்தனை நாள் ஏதாவது நோய் இருக்குது, அந்த நோயெல்லாம் நிவர்த்தி ஆயிருங்க. நல்ல மருந்துகள் கிடைக்கும். 1 மாசமா 2 மாசமா 3 மாசம் எங்களை போட்டு நோய் வாட்டி எடுக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறைய மருத்துவரை பார்த்துட்டோம், சரியாக மாட்டேங்குது அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த சனி வக்கரமான காலகட்டங்களை கண்டிப்பா அந்த நோய் நொடிகள் விலகும். உங்க குழந்தைகள் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குடும்பம் ஒற்றுமையா இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மாசத்துல இருந்து துளாராசிக்கு நடக்கும். இன்னும் சொல்லணும்னுட்டு ஆரோக்கியத்திலிருந்து சரி செய்ய முடியாத பிரச்சனைகள் உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்க குடும்ப நபர்களுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் கம்பல்சரி நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள் கிடைக்குங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா குருவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3 6 குடையவராகி உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்காரு. சோ கடன் எல்லாம் அடைச்சு கொடுத்துருவார். மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்க போறீங்க. முயற்சிகள் எல்லாமே சூப்பர் சக்சஸ் தான். கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. கூட பிறந்தவங்க கூட சண்டை சச்சரவு நிறைய இருந்துட்டு இருந்தாலும் கூட அந்த சண்டை சச்சரவு எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வரப்போகுது. எதிர்பார்த்து கொண்டிருங்கள் துளாராசி அன்பர்களே. ரொம்ப நல்ல மாசமாக இந்த மாசம் இருக்கு. ராசி அதிபதி மட்டும் வலு இல்லாம இருக்கிறதுனால வாண்டடா போய் மாட்டிக்க கூடாது. வந்த சண்டைய, வந்த அன்பை ஏத்துக்கலாம். நீங்களா போய் ஏதாவது பண்ணினீங்கன்னா அது பெருசாயிடும். அது பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உண்டாக்கிரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ அடுத்தது பாருங்க புதனை பொறுத்த வரைக்கும் 9 மற்றும் 12ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இருக்கக்கூடிய வீடு 10ஆம் வீட்டுல இருக்கின்றார். தர்ம கர்மாதிபதி யோகத்தில் வேலை செய்ய போகுது. அப்பா சொத்து கிடைக்கிறது, அப்பா தொழில் எடுத்து நீங்க பண்றது, அப்பா நீங்க 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்றது, அப்பா பூர்வீக சொத்து உங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் துளாராசிக்கு நடக்கும். அப்பா மூலமாக ஒரு உதவிகள் கிடைக்கும். ஆண் வாரிசு பிறக்காம இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஆண் வாரிசு பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இதுவே அவர் 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் ஒரு வேலைக்காக, ஒரு தொழிலுக்காக, ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்காக வெளிநாடு வெளியூர் போயிட்டு வருவீங்க, அல்லது இங்கிருந்தே அதை செயல்படுத்துவீங்க அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாமே நடக்க போகுது. புதன் சாதாரணமா உட்காரலைங்க, குருவோட சேர்ந்து சரஸ்வதி கடாட்சத்தோட உட்கார்ந்துருக்காரு. அதாவது 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி. யாராவது உயர்கல்வி படிக்கலாம்னு நினைச்சிருந்தீங்க, இந்த சரஸ்வதி கடாட்சம் உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். எவ்வளவு படிப்பு தடை இருந்தாலும் அந்த தடையில உடைச்சிட்டு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுத்தே தீரும். ஏன்னா குருவும் புதனும் படிப்புக்கு உண்டான கிரகங்கள், ஞாபக சக்தி, ஞானத்துக்கு உண்டான கிரகங்கள். சோ அதெல்லாமே நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க, ஒரு கலைகள் இருக்கிறீங்க, எதுல இருந்தாலும் அதுல நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துட்டு இருக்கு. துளாராசி சிறு வயதுல இருந்தே பாத்துட்டீங்கன்னா உழைப்பின் ராசி. சிறு வயதுல இருந்தே துளாராசிக்காரங்க, துலா லக்னக்காரங்க எல்லாம் பாத்துட்டீங்கன்னா தனக்கு தெரிஞ்ச வயதுல இருந்தே, நமக்கு ஞாபகம் வந்த வயதுல இருந்தே நம்ம கையில காசு புழங்கும். அது மற்றவர்களுக்காக நம்ம புழங்குவோமே தவிர நமக்கு அது யூஸ் பெருசா கிடைக்காது. பட் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு இந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்றாங்க. அதுதான் உண்மை. அப்ப சரஸ்வதி கடாட்சத்தோட வரும் பொழுது நிறைய விஷயங்களை கத்துக்க போறீங்க, நிறைய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க போறாங்க, நிறைய புகழ் அடைய போறீங்க, பப்ளிசிட்டி ஆக போறீங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி. அப்ப 3ஆம் அதிபதி படித்த, அதாவது என்ன சொல்றதுன்னா வாக்கு மூலமா தொழில் பண்ணக்கூடியவங்க, வக்கீல் சம்பந்தப்பட்ட தொழில், படிப்பையே மேன்மையாக வைத்து தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாத்துக்குமே ஒரு வளர்ச்சி கிடைக்க போகுது. ஒரு வாழ்க்கையில வெற்றி கிடைக்க போகுது. இந்த காலகட்டங்கள்ல படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்க போகுது. இதெல்லாம் துளாராசிக்கு இந்த மாசம் கண்டிப்பா நடந்தே தீரும்.
பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். கசகசன்னு எதுவுமே பேசல. என்ன பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நடக்கலையே உங்க தசாபுத்தி சரியில்லை, ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். நடக்குதா, கோச்சாரங்கள் அருமையா வேலை செய்யுது, தசாபுத்தி நல்லா இருக்கு, ஜாதகம் பலமான ஜாதகம், ஒன்னா பலமான ஜாதகமா இருக்கும், இல்ல தசாபுத்தி நல்லா இருக்கும். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு நல்லா இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே 100% பழித்தே தீரும். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அடுத்து பாருங்க, சூரியனும் அதே இடத்துல இருக்காரு, 10ஆம் இடத்துல. யாரு உங்களுக்கு சூரியன்? யாரு? 11ஆம் அதிபதி, லாபத்தை கொடுக்கக்கூடியவர். குருவோட சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு, சிவராஜ யோகத்தோட உட்கார்ந்திருக்காரு. அப்ப லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் துளாராசிக்கு ராசி அதிபதி கெட்டிருக்கனால கொஞ்சம் உடல் தொந்தரவுகள், மன தொந்தரவுகள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும், ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் சின்ன அவமானங்களோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகளோ வருமே தவிர மற்றபடி பணத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ செல்வத்துக்கோ குறைவே கிடையாது. இந்த மாசம் லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போறாங்க. அப்ப தொழில் வளர்ச்சி நிச்சயமா உண்டு. 10ஆம் அதிபதியே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிலையில தான் இருக்காரு, ராசிக்குள்ளதான் இருக்காரு. அப்ப 11ஆம் அதிபதி அங்க இருக்கும் பொழுது தொழிலை வளர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்ப அப்பா கிட்ட இப்ப போய் நீங்க தொழிலுக்கு உதவிகள் கேளுங்க, எனக்கு ஏதோ பணம் வேணும், நான் தொழில் பண்றேன், எனக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுங்க, ஏதோ பூர்வீக சொத்தை கொடுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க, கண்டிப்பா பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 9ல பேச்சுக்கு மரியாதை உண்டு இல்ல. அப்ப 2ஆம் இடத்துக்கு குரு பார்த்துட்டு இருக்காரு கோச்சார் படி. அப்ப என்ன கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும், பணம் கேட்டீங்கனாலும் கிடைக்கும், சொத்து கேட்டீங்கனாலும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்து ஒரு 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் கேதுவோட சேர்ந்து வந்துடுறாரு சிம்மத்துக்கு. அதனால ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட கேது சேரும் பொழுது முழுக்க 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 உங்களுக்கு பித்ருதோஷத்தை ஒரு பக்கம் கொடுத்தாலும் கூட தந்தைக்கு கொஞ்சம் ஆரோக்கிய செலவுகள் உண்டு, மருத்துவ செலவுகள் உண்டு. அது ஒரு பக்கம் கொடுத்தாலும் கூட லாபத்தை கொடுத்துட்டு போயிடுவார். இங்க செலவு பண்ண பண்ண உங்களுக்கு லாபம் இங்க வந்துகிட்டே இருக்கும். ஒரு மருத்துவ செலவு பண்றீங்க, தீர்த்த யாத்திரை போறீங்க. கேதுல தீர்த்த யாத்திரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆன்மீக கிரகம். கோயிலுக்கு செலவு பண்றீங்க, தீர்த்த யாத்திரைக்கு செலவு பண்றீங்க அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் பணம் வரவு வந்துகிட்டே இருக்கு, லாபத்தை கொடுத்து கொண்டே இருப்பாரு. அதாவது 1 மடங்கு செலவு 2 மடங்கு லாபம் அப்படிங்கறத துளாராசிக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது அமைப்பு. துளாராசிக்கு முழுக்க 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 செம்ம ஜாக்பாட்டான மாசம். இந்த மாசம் பயன்படுத்திக்கோங்க. என்ன கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்? லைட் எல்லோ, லைட் கிரீன், லைட் ப்ளூ, இதெல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். 1ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், இதெல்லாம் செமையா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய காலகட்டங்கள். மேக்சிமம் சுக்கிரன் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும் 6ஆம் நம்பர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எடுக்க வேண்டாம். அப்போ 1ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் செமையா ஒர்க் அவுட் ஆகுது. சரி, என்ன வழிபாடுகள் பண்ணலாம்? இந்த சுக்கிரன் நீசமானதுக்கு இந்த குங்குமார்ச்சனை மட்டும் பண்ணா போதும். 2வது, நீங்க இயற்கையாகவே மகாலட்சுமி அம்சம் பெற்றவங்க துளாராசிக்காரங்க. அப்ப லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரம் இதை தினமும் கேட்டுட்டு வாங்க, அல்லது தினமும் சொல்லிட்டு வாங்க, அல்லது யூடியூப்லயாவது போட்டு கேட்டுட்டு வாங்க. இது உங்களை அந்த சுக்கிர நீசமாக இருந்தாலும் அதனால வரக்கூடிய பாதிப்புகள் இருந்தும், அதனால வரக்கூடிய ஒரு கெட்ட பேரோ ஒரு அவமானத்திலையும் இருந்து ஒரு தடை தாமத்திலிருந்து நிச்சயமாக காப்பாற்றி கொடுக்கும் அப்படிங்கறத உண்மை. சோ இதையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். சோ இந்த வழிபாடுகள் எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது நன்மைகள் 100% நடந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.